ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருடைய குழந்தை லீலைகள், பால்ய லீலைகள். அதை வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம்னு இது பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். முதல்ல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் யாருன்னு சொல்லி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி தன்னுடைய விதக்த மாதவா, அதாவது ரூப கோஸ்வாமி 2 விதமான நாடகம் எழுதினார். லலித மாதவா, விதக்த மாதவா 2 விதமான நாடகம் எழுதினார். ஹரே கிருஷ்ணா. விக்ரமநாதன் பிரபு, இங்க ரொம்ப சவுண்ட் வருது பிரபு. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் கான்ஸ்டன்டாக மானிட்டர் பண்ணிட்டே தான் இருந்தது, ஒரு வழி இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்க அடிக்கடி ஆன்ல வச்சிடுறாங்க. கொஞ்சம் மியூட் போட்டே இருக்கு. ஓகே. ஸோ ஸ்ரீ ரூப கோஸ்வாமி விதக்த மாதவா அப்படிங்கிற நாடகத்தில் இங்கே வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அனர்த்திரச்சரீம் சுராம் கருணை அவதீர்ண கலவு சமர்ப்பயிடும் புண்ணியரோஜ்வலரசாம் ஸ்வபக்தி ஸ்வயம் ஹரி புரத சுந்தர கிரி கதம்ப சந்தீவித சதா ஹிருதய கந்தரே ஸ்வரதூவக சசிநந்தன அப்படின்னு சொல்லி. இது வந்து ஸ்ரீ ரூப கோஸ்வாமி இந்த 2 நாடகத்தை எழுதுகிறாரு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து கேட்குறாரு ரூப கோஸ்வாமிக்கு பார்த்து, ஓ ரூபா, இந்த 2 நாடகத்தையும் வந்து பக்தர்களுடைய ஆனந்தத்துக்கோசரம் நீ வந்து படிச்சுக்காம எழுதுகிற. சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமி பார்த்து, ரூப கோஸ்வாமி வந்து ரொம்ப கொஞ்சம் தயங்குறார். ஏன் அப்படின்னா, ரூப கோஸ்வாமிக்கு முன்னாடி அவருடைய சீனியர் மோஸ்ட் பக்தர்களாகிய சுரபதானந்த கோஸ்வாமி இருக்கார், கோவிந்தா இருக்கார், ராமானந்தராய் இருக்கார், இல்லையா, சார்வபௌம் பட்டாச்சாரியா, இந்த மாதிரிய ரொம்ப மூத்த பக்தர்கள்லாம் இருக்காங்க. அதனால ஸ்ரீ ரூப கோஸ்வாமி வந்து கொஞ்சம் தயங்குறார். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், ரூபா, நீ வந்து எல்லா வைஷ்ணவர்களுடைய திருப்திக்கோசரம் நீ வந்து இந்த நாடகத்தை நீ படித்து காமிக்கணும் இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு திரும்ப சொன்னதுனால ரூப கோஸ்வாமி வந்து விதக்த மாதவா வந்து படித்து காமிக்கிறார். இப்போ நாடகம் வந்து எப்பொழுதுமே சமஸ்கிருத நாடகம் வந்து எழுதும்பொழுது அதுக்கு நிறைய இலக்கண முறைகள்லாம் அதெல்லாம் கடைபிடிக்கிறது. சும்மா அப்படி மனம் போகிற போக்கில் நாடகம் எழுத முடியும். அதனால் இவர் அப்படி இந்த நாடகத்தை படிக்கும் பொழுது ராமானந்தராய் வந்து இந்த நாடகத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டும். இந்த சமஸ்கிருத நாடகம் வந்து எப்படி எழுதப்பட வேண்டும், அதனுடைய இலக்கண முறைகள் எப்படிப்பட்ட வேண்டுங்கிறது எல்லாமே ராமானந்தராய்க்கு ரொம்ப கை தேர்ந்த இடம். அதனால் ராமானந்தராய் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வந்து டெக்னிக்கலாக வார்த்தை இருக்குது நாடகத்தில், அந்த சமஸ்கிருத நாடகத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஸோ ராமானந்தராய் வந்து கேட்குறாரு, ரூப கோஸ்வாமிகிட்ட வந்து வரிசையாக கேட்டுட்டே வரும்பொழுது, உன்னுடைய இந்த விதக்த மாதவாங்கிற நாடகத்தில், விதக்த மாதவான என்ன அர்த்தம்னா, விதக்தான எக்ஸ்பர்ட் மாதவா, ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதவா அப்படின்னு அர்த்தம். லலித மாதவா அப்படின்னா ரொம்ப அழகான மாதவா. ஸோ இந்த விதக்த மாதவால இந்த நாடகத்தில் வந்து நீ எந்த விக்கிரகத்தை பற்றி, உன்னுடைய இஷ்ட விக்கிரகம், அதாவது ஒவ்வொரு ஆச்சாரியர்களுக்கும் அவங்களுக்கு பிடித்தமான விக்கிரகங்கள் இருக்கும். ஸோ அதனால் அந்த தன்னுடைய பிடித்தமான விக்கிரகங்களுக்கு வந்து அவங்கள போற்றி புகழ்ந்து அதுக்கப்புறம் தான் நாடகத்தை தோணும் எழுதணும். இது வந்து வழக்கம். இங்க ஸ்ரீ ராமானந்த ராய் கேட்கிறார், உன்னுடைய விதக்த மாதவா நாடகத்துல வந்து
உனக்கு பிடித்தமான விக்கிரகம் யாரு, யாரை நீ அவரை போட்டு புகழ்ந்து எழுதியிருக்க அப்படின்னு கேட்கிறார் ராமானந்தர். ரூப கோஸ்வாமி அமைதியாக சொல்ல மாட்டேங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, ஓ ரூபா சொல்லு, எல்லா பக்தர்களுடைய ஆனந்தத்துக்கோசம் நீ சொல்லணும். சைத்தன்ய மகாபிரபு திரும்ப திரும்ப கேட்கறதுனால தன்னுடைய இஷ்ட விக்கிரகம் யாருன்னு சொல்லி அதை வர்ணிக்கிறார். இந்த விதத்த மாதவால இது இடம்பெற்றிருக்கு. இந்த அருமையான பாடம். அதில் பாருங்க, அந்த பாடலை நம்ம கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் பார்ப்போம். அதுக்கப்புறம் குழந்தைகளை பார்ப்போம். சரி, இந்த விதத்த மாதவால வரக்கூடிய ஒரு பாடல் வந்து அற்புதமான பாடல். என்னன்னா, அனர்ப்பித சரி கருணையா அவதீர்ண தலவ் சமர்ப்பயிதும் உன்னதோஜ்வலரதாம் ஸ்வபக்திஸ்பிரியம் ஹரி புரத சுந்தர திவி கதம்ப சந்தீவிரஹ சுதா ஹிருதய கந்தரே ஸோ இது வந்து அனர்ப்பித அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அர்ப்பிதன்னா வழங்குறது, அனர்ப்பிதன்னா இது வரைக்கும் வழங்கவே இல்லையா. பகவானுடைய எந்த அவதாரங்களும் இது வரைக்கும் வழங்கவே இல்லை. எதை வழங்கல பாருங்க, அனர்ப்பித சரி சிராத். சிராத்னா நீண்ட காலமாக வழங்கவில்லை. எதை வழங்கவில்லை? அடுத்த லைன்ல சொல்றாரு, சரி அப்படின்னா அஃபிஷியலா வந்து கிருஷ்ணாவுடைய அவதாரங்களோ இதுவரைக்கும் நீண்ட காலமாக வழங்கவில்லை. ஆனால் அனர்ப்பித சரிஞ்சிரா கருணையா அவதீர்ண கலவு, இந்த கலியுகத்துல கருணையோடு அவதரிச்சிருக்கின்றார். என்ன பண்றாரு பாருங்க, ஸ்ரீ ரூப கோஸ்வாமி. ஆக்சுவலி அவருடைய இஷ்ட தெய்வம், இஷ்ட விக்கிரகம் யார் அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான், ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு தான். ஆனால் அது ரூப கோஸ்வாமி நேரடியாக அதை சொன்னோர்னு வச்சுக்கோங்க, உடனே சைத்தன்ய மகாபிரபு எந்திரிச்சு போயிடுவார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்து தன்னை வந்து வெளிப்படையாக தான் கிருஷ்ணா அப்படிங்கிறது சொல்றத அவர் வந்து விரும்பலை. அவர் மறைந்துதான் இருக்கார். சென்ன கலம் இல்லையா, சென்ன அவதாரம் மறைந்துதான் வந்து கலியுகத்தில் அவர் வந்து அவர் பகவான் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்தரங்க பக்தர்களாக ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, கோகுதாமத கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இவங்க தான் சொல்றாங்க. இவங்க சொல்லிதான் நம்மளுக்கு தெரிய வருது சைத்தன்ய மகாபிரபு பகவான் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு வந்து அபிஷியலா வந்து வெளிப்புற ரீதியா தான் பகவான் காமிக்கல. ஏன்னா அவர் மறைஞ்சு பக்தர் ரூபத்துல வந்து நம்மளுக்கு இதை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால ரூப கோஸ்வாமியுடைய இஷ்ட தெய்வம், இஷ்ட விக்கிரகம் வந்து கௌரவ மகாபிரபு தான். ஆனால் அதை எடுத்தெடுப்புலேயே சொன்னார்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த மந்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை கேட்க மாட்டார், அவர் எந்திரிச்சு போயிடுவார். அதனால ரூப கோஸ்வாமி என்ன பண்ணியிருக்காரு, இந்த பாடலில் சைத்தன்ய மகாபிரபுடைய பெயரை வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசியில் கொண்டு வந்து போட்டிருக்காரு. கடைசியில் அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செலக்ட் பண்ணிடுவார் அவர். இந்த முழு ஸ்லோகத்தையும் சைத்தன்ய மகாபிரபு கேட்குற மாதிரி பண்ணிடுவார். கருணையா அவதீர்ண கலவு, கலியுகத்தில் ரொம்ப கருணையோடு இப்பொழுது அவதரிச்சிருக்கார். அண்ட் இதுக்கு முன்னாடி நீண்ட காலமாக அபிஷியலா வந்து வழங்கவே இல்லை கிருஷ்ணாவுடைய எந்த அவதாரமும். கருணையா அவதீர்ண கலவு சமர்ப்பயிடும் உன்னதோஜ்வல ரசம், சமர்ப்பயிடும் இப்ப கொடுக்கறதுக்கோசரம் வந்திருக்கார். இப்பொழுது அதை வழங்குவதற்கோசரம் கலியுகத்தில் கருணையோடு அவதரிச்சிருக்கின்றார். அதை என்ன கொடுக்கிறார், என்ன வழங்குறாரு? உன்னத உஜ்வல ரசம் ஸ்வபக்தி ஸ்ரீயம். வெரி நைஸ் ஆக்சுவலி. ஸ்வபக்தி ஸ்ரீயம், உன்னத உஜ்வல ரசம். ஸ்ரீயம்னா பொக்கிஷம். ஸ்வபக்தி தன்னுடைய சொந்த பக்தி தொண்டு, பகவான் தன்னுடைய சொந்த பக்தி தொண்டினுடைய பொக்கிஷம் ஆகிய, எப்படி பக்தி தொண்டினுடைய பொக்கிஷம் என்னது? பக்தி தொண்டே மிக உயர்ந்தது, பொக்கிஷமானது இல்லையா, ரொம்ப அது வந்து அபூர்வமானது பக்தி தொண்டு. ஆனால் பக்தி தொண்டினுடைய ஸ்வபக்தி ஸ்ரீயம், தன்னுடைய சொந்த பக்தி தொண்டினுடைய பொக்கிஷமாகிய அது என்னது? உன்னத உஜ்வல ரசம்.
உன்னத உஜ்வல ரசம்னா இந்த மாதுரிய பிரேமையை வந்து குறிக்கிறது இந்த உன்னத உஜ்வல ரசம். அதை வழங்குறதுக்கோசரம் இப்ப கலியுகத்துல கருணையோடு அவதரிச்சிருக்காரு. அவர் யாரு அவர் சொல்றாரு அடுத்த லைன்ல, உன்னத உஜ்வல ரசம் சுமத்தி ஸ்வயம் ஹரி புரத சுந்தர ஜுதி கதம்ப சந்தீபிதக. சந்தீபிதகன்னா பிரகாசமாக. எப்படி பிரகாசமாக? அவர் பாருங்க, அவர் ஹரிதான், அவர் பகவான் ஹரிதான். ஆனா அவர் எப்படி வந்திருக்காரு? புரத சுந்தர ஜுதி. ஜுதினா ஸ்பிளண்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து கலர்னு சொல்லலாம், அப்படிதான் நம்ம தமிழ்ல சொல்ல முடியும். புரதான்னா நம்ம போன கிளாஸ்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். புரதா அப்படின்னா உருக்கிய பொன், உருக்கிய தங்கம். இந்த உருக்கிய தங்கத்துக்கு பேர் புரதான்னு பேர். வந்து உருக்கிய பொன்னிற மேனி. இந்த உருக்கிய பொன்னிற மேனியோடு சுந்தர ஜுடி, ரொம்ப அழகான இந்த அழகான கலர். இந்த அழகான கலராகிய உருக்கிய பொன்னிற மேனியோடு பிரகாசமாக ஜொலிக்கின்றார். கதம்ப சந்தீபிதக ஜொலிக்கின்றார். அவர் யாரு? ஹரிதான். ரைட்? ஹரி புரத சுந்தர ஜுதி கதம்ப சந்தீபிதக சதா ஹிருதய கந்தரே ஸ்புரதூவக சசிநந்தனக. கடைசி லைன்ல, ஸ்லோகத்துடைய கடைசி லைன்ல சைத்தன்ய மகாபிரபு பேர போடுறார். அப்புறம் முழு ஸ்லோகத்தை சைத்தன்ய மகாபிரபு கேட்பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ட்ரிக் பண்ணி எழுதியிருக்காரு பாருங்க. சதா ஹிருதய கந்தரே, அப்படிப்பட்டவரை தன்னுடைய ஹிருதயத்தினுடைய ஆழமான பகுதியில், ஹிருதய கந்தரேனா ஹிருதயத்தினுடைய ஆழமான பகுதியில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளுங்கள். சதா ஹிருதய கந்தரை ஸ்புரதூவகனா வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய ஹிருதயத்தினுடைய ஆழமான பகுதியில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் யாரு? சச்சிநந்தனகனா சச்சி தேவியினுடைய மகனாகிய ஸ்ரீ கௌரந்த மகாபிரபு. இவர்தான் அந்த ஹரி. இப்பொழுது ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய அற்புதமான உருக்கிய பொன்னிற மேனியோடு அவர் வந்து கலியுகத்தில் ரொம்ப கருணையோடு அவதரித்து இந்த சொந்த பக்தியினுடைய பொக்கிஷமாகிய இந்த உன்னத உஜ்வல ரச மாதுரிய பெருமையை வழங்குகின்றார். இதுக்கு முன்னாடி இந்த பொக்கிஷத்தை எந்த அவதாரங்களும் நீண்ட காலமாக அபிஷியலாக வழங்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம், ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே சைத்தன்ய மகாபிரபு சொல்வார், ஓ ரூபா, இதுவரைக்கும் வந்து கிருஷ்ணாவுடைய லீலைகளை வந்து ரொம்ப அற்புதமாக வர்ணித்த, இப்போ ஏன் போய் நீ ஒரு மனுஷனை போய் வர்ணிக்கிற, என்னையே வர்ணிக்கிற நீ அப்படின்னு சொல்லி காதை பற்றி சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம், பக்தருக்கும் பகவானுக்கும் பரிமாற்றம். ஸோ இப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு பல சுவாரஸ்யமான லீலைகள் செஞ்சிருக்கார். எக்ஸாக்டாக கிருஷ்ணர் மாதிரியே. கிருஷ்ணர் எப்படி நிறைய கவர்ச்சிகரமான லீலைகள் பண்ணியிருக்கார் இல்லையா? பகவானுடைய லீலை வந்து ஆக்சுவலி திவ்யமானது. அதெல்லாம் ஜென்ம கர்ம திவ்யமானது, ரொம்ப திவ்யமானதுன்னா தெய்வீகமானது. இந்த உலகத்தை சார்ந்ததல்ல பகவானுடைய லீலைகள். அந்த லீலைகளை வந்து நம்ம கேட்கும் பொழுது ப்ரொபோர்ஷனேட்டாக, அதுக்கு தகுந்தாற் போல முக்குணங்களுடைய தாக்குதல் நம்ம மேலே விழாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் கிருஷ்ணா அண்ட் கௌரவ மகாபிரபு இவருடைய லீலைகளை வந்து கேட்குறவங்க அந்த நேரத்தில் முக்குணங்களுடைய தாக்குதல் நமக்கு இருக்காது. மீண்டும் நம்ம கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்கறத விட்டோம்னா திரும்பவும் முக்குணங்கள் வந்து தாக்கும். அதனாலதான் எப்பொழுதுமே பகவானுடைய ஸ்மரணத்திலேயே இருக்கணும். அவருடைய லீலைகளை கேட்கும்போது நம்ம ஸ்மரணத்தில் இருக்கிறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட லீலை சைத்தன்ய மங்களம்னு சொல்லுவோம். இதை வந்து லோச்சனதாஸ் தாக்கூர், ஸ்ரீ லோச்சனதாஸ் தாக்கூர் இது சைத்தன்ய மங்களத்தை எழுதியிருக்கார். அந்த சைத்தன்ய மங்களத்தில் வந்து ஸ்ரீ கௌரவ மகாபிரபுடைய நிமாய் இல்லையா, அவருக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது அவருக்கு நிமாய்னு பண்ணுவோம். ஸோ இந்த நிமாயுடைய ஒரு பப்பி டாக், ஒரு குட்டி நாயினுடைய லீலை. நிமாய் வந்து அந்த குட்டி நாய்க்கு எப்படி வந்து
அவர் கோலோக பிருந்தாவனத்துக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படிங்கிற அது அற்புதமான லீலை. இது சைத்தன்ய மங்களத்தில் லோச்சனதாஸ் தாக்கூர் வர்ணிக்க எழுதியிருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு இது. இதோடைய ராதாநாத் மேலே இதை ரொம்ப சுவாரஸ்யமாக இது விளக்குறார். அதாவது நிமாய் தன்னுடைய நிமாய் சிறு வயதில் அவருக்கு அப்பா அம்மா வீட்டு பேர் ஒரு நிமாய் இல்லையா. ஸோ இந்த நிமாய் தன்னுடைய சிறு வயதில் ரொம்ப பாலகனாக இருக்கும் பொழுது தன்னுடைய சிறுவர்களோட அவர் விளையாடிட்டு இருப்பாராம். அப்படி ஸ்ட்ரீட்ஸில் தெருக்களில் நிமாய் தன்னுடைய சிறுவர்களோடு விளையாடிட்டு இருக்கார். பட் நிமாய் பிராமணர் குடும்பத்தில் அவதரித்த ஒரு சிறுவன் இல்லையா, ஒரு பிராமணர் குடும்பத்தை தோன்றியிருப்பாங்க. அதனால இவர் அந்த மற்ற சிறுவர்களோட பிராமண சிறுவர்களோட விளையாடிட்டு இருக்கார். பிராமண சிறுவர்களோட அப்படி தெருக்களில் விளையாடிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் அவங்க பார்க்குறாங்க, ஒரு குட்டி நாய், ஒப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு குட்டி நாய் அப்படி நேரம் வருது, நிமாயுடைய பாத கமலத்தை அப்படி நக்கிறது. நிமாயுடைய பாத கமலத்தை நக்கின உடனே நிமாய் என்ன பண்ணாரமா, அந்த குட்டி நாயை எடுத்து தன்னோட மடியில் எடுத்து வச்சுக்கிறார். அது குட்டி நாயை தன்னோட மடியில் எடுத்து வச்சுட்டு அதை தடவி கொடுக்குறார். அண்ட் அந்த குட்டி நாய் கூட நிமாய் விளையாடுறார். அப்புறம் மற்ற பிராமண சிறுவர்கள்லாம் சொல்கிறாங்க, நிமாய் நீ பிராமண சிறுவனாக இருந்துட்டு நாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க மடியில், கூடாது. ரைட். அதனால தான் பக்தர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நாய் பூனை இதெல்லாம் வளர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த நாய் பூனை இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கும் பொழுது நம்மளுடைய பாசம் எல்லாமே அது மேலே போயிடும். நம்ம கிருஷ்ணர் மேலே நம்மளுடைய முழு பாசத்தை தெரிவிக்கணும், வளர்த்துக்கொள்ளணும். அதுதான் நம்மளுடைய கோல். பட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நாய் பூனை இதெல்லாம் நம்ம வளர்க்கும் பொழுது நம்மளுடைய பாசம் டிவைட் ஆகி அதுக்கு பாதி போயிடும். அது மாயா ஆக்சுவலி. எக்ஸாக்டாக எப்படி பரத மகாராஜாவுக்கு மான் அவருடைய கவனத்தை திசை திருப்பி, மாயா மான் ரூபத்தில் அவருடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டு போயிடுச்சு கிருஷ்ணருக்கு. அதனால பக்தர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தன் வீட்டுக்குள்ளே இந்த குட்டி நாய் இந்த பூனை இதெல்லாம் வளர்க்கக்கூடாது. ஸோ இந்த நிமாய் பிராமண சிறுவனாக இருந்ததுனால மற்ற சிறுவர்கள்லாம் சொல்கிறாங்க, பிராமண சிறுவர்கள்லாம் சொல்கிறாங்க, நிமாய் நீ ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்த சிறுவன், நீ எப்படி நீ ஒரு நாயை எடுத்து மடியில் எடுத்து வச்சுக்கலாம், அதை தொட்டு அதை கூட விளையாடுற, இதெல்லாம் கூடாது, நீ அதை நாயை விடு, நீ நாயை விட்டாக்கா நான் உங்கள் கூட விளையாடுவோன்னு சொல்கிறாங்க இந்த சிறுவர்கள்லாம். நிமாய் சொல்கிறாரு, நிமாய் என்ன சொல்கிறார் தெரியுமா, பூரகமாக சொல்கிறார், என்னுடைய பாதத்தை நோக்கி ஒரு நாய் நான் எப்படி விட முடியும் அவர் சொல்கிறார். இது எப்படின்னா, பகவான் அவருடைய தாமரை பாதங்களை நோக்கி ஒருத்தர் போயிட்டாருன்னா ஒருபொழுதும் பகவான் அவரை கைவிட மாட்டார். நாம் நாம் இந்த மாயாவுடைய தாக்குதல்னால ஜட உலகத்தை எல்லா விஷயங்களையும் நம்ம நம்புகிறோம். பகவானுடைய தாமரை பாதங்களை 100% நம்ம நம்ப மாட்டோம். அதுதான் நம்மளுடைய அழுப்பு. நம்ம அதை உயர வேண்டும். ஸோ நிமாய் சொல்கிறார், என்னுடைய பாதத்தை நோக்கி வந்த ஒரு நாய் என்னோட பாதத்தை நக்கி என் கூட வந்துருச்சு. பாதத்தை நோக்கி வந்த நாய் நான் எப்படி விட முடியும், நான் ஒருபோது விடமாட்டேன் இருக்கேன். அது ஆக்சுவலி உண்மை. பகவான் ஒருபோது விடமாட்டார். தன்னோட பாதத்தை நோக்கி வந்த ஒரு ஜீவராசியை விடவே மாட்டார். ரைட். ஸோ இந்த சிறுவர்களாக சொல்கிறாங்க, அப்போ நிமாய் நீ இந்த பப்பி டாக் இந்த நாயை நீ விடலை அப்படின்னா நாங்கள் உங்க கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நிமாய் என்ன பண்ணுறாரு, பரவாயில்ல போயிட்டு சொல்லிட்டு இந்த குட்டி நாயை எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அவர் சைத்தன்ய மங்களாவில் அற்புதமாக விளக்கப்பட்டார். அங்கே ஒரு சேரோட அந்த குட்டி நாயை கட்டி போட்டுறாரு. நிமாய் கட்டி போட்டுட்டு நடு வீட்டில் உட்காந்துட்டு நிமாய் சிறுவன் பாலகன் இல்லையா, இந்த பாலகன் நிமாய் அந்த குட்டி நாய் கூட விளையாடுறாரு. அதை தடவி கொடுக்கறது, அப்படி அதுக்கு விளையாடுறது, இப்படி நடு வீட்டில் உட்காந்து விளையாடுறதுக்கும்போது கட்சி மாதா அம்மா அவங்க கங்கையில் போய் குளிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. கங்கையில் குளிச்சுட்டு குளத்தில் தண்ணி எடுத்து இப்படி வர்றாங்க. வரும்போது
வீட்டில் நுழையிறாங்க. நிமாய் வந்து நடு வீட்டில் குட்டி நாயை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு. ஸோ அம்மா சொல்கிறாங்க சச்சி மாதா, நிமாய், இந்த நாயை வந்து வேண்டாம், கொண்டு போய் விட்டுரு. இந்த நாய் வந்து நீ வந்து ஒரு அப்பா வந்து ரிலிஜியஸ் மத கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய தந்தை. உங்கள் அப்பா வந்து யாரு இல்லையா, ஜெகநாத் மிஸ்ரா வந்து நல்லா சாஸ்திரத்துக்கு மத கொள்கைகளை செவ்வனே கடைபிடிக்கக்கூடிய ஒரு தந்தை. அந்த குடும்பத்தில் நீ வந்திருக்க, நீ நடு வீட்டில் உட்காந்துட்டு குட்டி நாயை வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கிய, கொண்டு போய் விட்டுரு, ரோட்டில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. சச்சி மாதா மேல் சொல்கிறாங்க, நீ இப்படி குட்டி நாயை வச்சுன்னு விளையாடிட்டு இருந்தேன்னா எல்லாருமே உன்னை வந்து குறை சொல்லுவாங்க. உன்னை பற்றி யாராவது குறை சொல்லணும்னா என்னால் தாங்க முடியாது. அதனால் தயவு செய்து கொண்டு விட்டுருங்க அப்படின்னு அம்மா வந்து சத்தம் போடுறாங்க. சச்சி மாதா குழந்தை நிமாய் வந்து விடமாட்டேங்கிறார். அதெல்லாம் எப்படி விட முடியும், என்னை நோக்கி வந்துருச்சு இந்த நாய், நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்கிறார். விடமாட்டேங்கிறார். அப்போ சச்சி மாதா சொல்கிறாங்க, நீ இப்போ இந்த நாயை கொண்டு போய் விடலைன்னா நானே கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் விட்டுருவேன். அப்போ நிமாய் வந்து சொல்கிறாரு, அம்மா நீ வந்து இந்த நாயை கொண்டு போய் ரோட்டில் கொண்டு விட்டீங்கன்னா நானும் சேர்ந்து நாய் கூட சேர்ந்து ரோட்டில் போயிடுவேன். ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் நாயை கொண்டு போய் வெளியில் கொண்டு விட்டீங்கன்னா நானும் சேர்ந்து நாயை கூட சேர்ந்து நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு நிமாய் வந்து சொல்கிறார். ஸோ சச்சி மாதாவுக்கு பயமாயிடுச்சு. நிமாய் போயிடுவார் எடுத்துட்டு அமைதியாக இருக்காங்க. அப்போ நிமாய் ரொம்ப நேரம் விளையாடுறாரு இந்த குட்டி நாயை வச்சுட்டு வீட்டில். அப்படி இருக்கும்போது மெதுவாக அம்மா சொல்லிட்டு போகிறார், இந்த நிமாய் அம்மா இந்த பப்பி டாகை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் போய் என்னுடைய சிறுவர்களோடு போய் கங்கை கரையோரத்தில் குளிச்சுட்டு சிறுவர்களோட விளையாடிட்டு அப்புறம் நான் திரும்பி வருவேன். இந்த பப்பி டாகை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு போகிறார். ஸோ நிமாய் இப்படி கங்கை கரையோரத்தில் தன்னுடைய சிறுவர்களோடு அங்கே விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப நண்பர்களோடு அவங்க வந்து ரொம்ப குதூகலமாக விளையாடி நதியில் விளையாடிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நிமாய் திரும்பி வந்து பார்த்தா இங்கே நடுவில் என்ன ஆயிடுச்சு, சச்சி மாதா வந்து சமையல் ரூமில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குட்டி நாயை தேடிட்டு அம்மா நாய் வருது. அம்மா நாய் வந்து சத்தம் போட்டுட்டே வருது. அம்மா குழந்தைய காணுமே, குட்டியை காணுமே சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே வந்த உடனே அம்மாவுடைய சத்தத்தை கேட்ட உடனே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பப்பி டாக் வந்து அம்மாவுடைய சவுண்டை கேட்ட உடனே அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இல்லையா. குழந்தை வந்து அம்மாவுடைய சவுண்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ அம்மாவுடைய சவுண்டை கேட்ட உடனே இந்த குட்டி நாய் மெதுவாக வெளியில் வருது, அம்மா பின்னாடியே மெதுவாக போயிருக்கு. ஸோ இது வந்து சச்சி மாதாவுக்கு தெரியல. சச்சி மாதா சமையல் ரூமில் ரொம்ப பிஸியாக சமைச்சிட்டு இருக்காங்க. இவர் நிமாய் உள்ள வராரு. இது வந்து பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு நிமாய் வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த நாய் எங்கன்னு பார்க்குறாரு, இந்த பப்பி எங்கன்னு பார்க்குறாரு. பப்பியை காணும் சொன்ன உடனே நேராக நிமாய் வந்து அம்மாட்ட போய் கேட்குறாரு, எங்கே இந்த பப்பியை கொண்டு வெளியே விட்டுட்டீங்களா நீங்கள் அப்படின்னு அம்மாட்ட போய் கேட்குறாரு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, நிமாய் நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை, நான் சமையல் ரூமில் பிஸியாக இருந்தேன், எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த பப்பி நீ கவலைப்படாத, நீ இங்கேயே இரு, நான் போய் வந்து நவத்வீபம் ஃபுல்லாகவே தேடிட்டு வந்துடுறேன், ஃபுல்லாக தேடிட்டு வரேன், எங்கே போனாலும் சரி நான் அந்த பப்பியை நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சி மாதா வந்து அவங்க போய் தேடுறாங்களாமா எல்லா இடத்துலையும். இந்த பப்பி எங்கே வருதுன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. என் சச்சி மாதாவால் கண்டுபிடிக்க முடியல அந்த பப்பியை. ஸோ ரொம்ப சோகமாக திரும்பி வர்றாங்க. தன்னுடைய குழந்தை நிமாயை வந்து சந்தோஷப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி சச்சி மாதாவுக்கு ஒரே வருத்தம். அப்படி பண்ண உடனே இந்த பப்பியை காணுன்ற உடனே நிமாய்க்கு ரொம்ப வருத்தமாயிருது. தன்னுடைய பாதகமலத்தை நோக்கி வந்த ஒரு ஜீவராசி அதுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சே சொல்லிட்டு நிமாய்க்கு ரொம்ப வருத்தம். அவர் வந்து சோகத்தோட நிமாய் வந்து அப்படி கங்கை கரையோரத்தில் அப்படி கரையோரமாக மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கார் நிமாய். குழந்தை நிமாய் சோகமாக எங்க அந்த பப்பி எங்கே அப்படின்னு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ அந்த தூரத்தில் பார்க்குறார் நிமாய். அந்த பப்பி வந்து தன்னுடைய அம்மா நாய் கூட நடந்து போயிட்டு இருக்கு. ஸோ நிமாயை பார்த்த உடனே
அந்த பப்பி டாக், அந்த குட்டி நாய் வந்து வேகமாக ஓடி கொடுத்தாங்க நிமாயை பார்த்த உடனே. ஸோ நிமாய் பக்கத்தில் வந்துட்டு நிமாயுடைய பாத கமலத்தை அது நக்கினது இல்லையா அந்த நாய், ப்ளஸ் நிமாய் வந்து அதை தொட்டு அது கூட விளையாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தனால இந்த பப்பி டாக் சைத்தன்ய மங்களாலன்னு சொல்லியிருக்குன்னா இந்த பப்பி டாக் வந்து தெய்வீக அறிவை பெற்றதான், டிரான்சென்டென்டல் நாலேஜ், தெய்வீக அறிவை பெற்றதான். அப்போ நிமாய்க்கு முன்னாடி இந்த பப்பி டாக் தன்னுடைய 2 காலை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, 2 காலை தூக்கி டான்ஸ் ஆடிட்டு கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து பாடுறதாம். எப்படி சாதாரணமாக நாய் வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை பாட முடியுமா? ஆனால் இந்த பப்பி டாக் கிருஷ்ணருடைய நாமத்தை பாடி 2 காலை தூக்கிட்டு ரொம்ப அற்புதமாக டான்ஸ் ஆடுறார். நாய் ஆடுறது இந்த நாய் நிமாய்க்கு முன்னாடி. ஸோ நிமாய் ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து ரசிக்கிறார். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் வர்றாங்க, இந்த பப்பி டாக் வந்து இப்படி கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டு உற்சாகமாக டான்ஸ் ஆடுறதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் கூடுறாங்க. சுற்றியோட எல்லா மக்களும் கூடிடுறாங்க. நடுவில் வந்து இந்த பப்பி டாக் தன்னை மறந்த நிலையில 2 காலை தூக்கிட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி. அப்போ அந்த பிராமண சிறுவர்கள் நிமாய் கூட நான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, நீ வந்து ஒரு பிராமண சிறுவன், நீ இந்த நாயை பிடிச்சிட்டு நீ விளையாடிட்டு இருக்கிய, அதனால உங்க கூட நான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பிராமண சிறுவர்கள்லாம் நிமாயை விட்டு விலகி போனாங்க இல்லையா. அப்ப அந்த பிராமண சிறுவர்களும் வராங்க, இல்லைன்னா ஒரே விஷயம் எனக்கு ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க, பண்ணிட்டீங்களா? என்னைய ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே சரி. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த பிராமண சிறுவர்கள் வந்து நிமாய் கூட வந்து விளையாட மாட்டேங்கிட்டு போனாங்க, அவங்க வர்றாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா ஒரே நிமிஷம் சவுண்ட் வருது. சரி. ஸோ இந்த பிராமண சிறுவர்கள் வந்து பார்க்குறாங்க, அவங்களும் ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறாங்க. இந்த நிமாய்க்கு முன்னாடி அந்த பப்பி டாக் வந்து கையை 2 கையை தூக்கிட்டு அதை டான்ஸ் ஆடினாங்க. இந்த டான்ஸ் ஆடி பார்த்தோன்னு பிராமண சிறுவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த குட்டி நாய் எப்படி கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறதே அப்படின்னு ஆச்சரியம். ஆனால் அது காரணம் என்னன்னா, நிமாய் அவரோட பாத கமலங்களை இந்த குட்டி நாய் அது நக்கினால அந்த தெய்வீக நிலையை அடைஞ்சது, அந்த புறநான்கிற நிலையை அடைஞ்சிட்டாங்க, அந்த புறநான்கிற நிலையை அதை அடைஞ்சிட்டாங்க. ஸோ ஓகே, ஆல்வேஸ் சவுண்ட் வந்துட்டே இருக்கீங்க. நீங்கள் சுப்பிரமணியம் சார், நீங்கள் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. சுப்பிரமணியம் சார், அதை நீங்கள் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும் பொழுது இந்த குட்டி நாய் ரொம்ப உற்சாகத்தில் டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. டான்ஸ் ஆடி அது உச்சக்கட்ட நிலைக்கு போடுறாங்க குட்டி நாய். இப்போ எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும்போது டப்புன்னு அந்த குட்டி நாய் பப்பி டாக் அது கீழே விழுறாங்க. கீழே விழுந்த உடனே தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த அதாவது இந்த குட்டி நாய் ஒரு வேளை வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ ஒரே நிமிஷம் சரி. ஸோ இங்கே நியூத்தால் போட்டு இப்போ எல்லாரும் கேட்குதுங்களா? உங்களுக்கு எல்லாரும் கேட்கறது இல்லையா? ஓகே சரி. ஸோ அப்போ இந்த குட்டி நாய் திடீர்னு எல்லாருக்கும் முன்னாடி கீழே விழுறாங்க. கீழே விழுந்த உடனே தூரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்குறாங்க, ஒருவேளை இந்த நாய் வந்து சோர்ந்து போய் கீழே விழுந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கீழே விழுந்த அந்த பப்பி டாக் வந்து எழுந்திருக்கவே இல்லையா. எழுந்திருக்கலன்னு சொன்ன உடனே எல்லாரும் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அந்த பப்பி டாக் வந்து
நிமாய்க்கு முன்னாடியே அந்த உடலை விட்டுருச்சு. அப்போ ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆகாயத்தில் புஷ்ப விமானம் வரணும், வைகுண்ட விமானம் வர்றது. அந்த கீழே இறந்து போன அந்த பப்பி டாக், அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா வந்து நேராக 4 கைகளுடைய தெய்வீக ரூபத்தை பெறுகின்றது. பெற்று அந்த வைகுண்ட விமானத்தில் ஏறி நிற்கிறதாகவும் அதில் வைகுண்ட விமானத்தில் நந்தா சுனந்தா இவங்களாம் இருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷ்ணு தூதர்கள் எல்லோரும் நிமாயை வந்து போற்றுகிறாங்க. அவங்கெல்லாம் மட்டும் இல்லை, பிரம்மா, சிவபெருமான், இந்திரன் இந்த எல்லாரும் கீழே இறங்கி வராங்களாங்க. இவங்கெல்லாம் கீழே இறங்கி வந்து நிமாயை வந்து போற்றுகின்றாங்க. நிமாய் என்ன போட்டுறாங்கன்னா, நாய் இந்த மாதிரியே ஒரு குட்டி நாய் வந்து இது எப்படி சொல்ல முகவலினர் ராதாநாத சுவாமி ரொம்ப அருமையாக சொல்லுவார் அப்படின்னா, இது ஒரு முழு நாய் கூட கிடையாது. எப்படி? இது ஒரு முழு நாய் கூட கிடையாது, ஒரு குட்டி நாய் தான். ஒரு குட்டி நாய் சிம்பிளி அஜாக்கிரதையாக, சும்மா கேர்லெஸ்ஸாக அஜாக்கிரதையாக உங்களுடைய பாதத்தை வந்து நக்கிடுமையினாலேயே அந்த நாய்க்கு நீங்கள் வந்து பிறப்பு விடுதலை கொடுத்து அதை நீங்கள் வந்து கோலோக பிருந்தாவனத்துக்கு அனுப்புறீங்க. உங்களுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா, சிவபெருமான், இந்திரன் இவங்க எல்லாரும் ஆகாயத்திலிருந்து காக்க அனுப்புறாங்க நிமாயை நோக்கி. ஸோ நிமாய் வந்து அப்படியே ஜஸ்ட் தலையை கொஞ்சிக்கிறாராம். ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி நடக்கிறது. எல்லா ஊர் மக்களும் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இந்த பப்பி டாக் வந்து தெய்வீக ரூபத்தை பெற்று வைகுண்ட விமானத்தில் ஏறி அப்படி நேராக கோலோக பிருந்தாவனம் போயிடுவாங்க. இது வந்து நிமாயுடைய காரணமற்ற கருணை. ஒரு குட்டி நாய்க்கு கூட சர்வசாதாரணமாக அவர் வந்து இங்கே விமோச்சனம் கொடுக்கிறார். பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுதலை அழித்து அதை கோலோக பிருந்தாவனத்துக்கு அனுப்புகிறார். ஸோ இது வந்து சைத்தன்ய மங்களால் ஸ்ரீ லோச்சன்தாஸ் தாக்கூர் வந்து இதை அற்புதமாக வர்ணிக்கிறார். இந்த மாதிரி நிறைய பௌகுண்ட லீலான்னு சொல்கிறோம். பௌகுண்ட லீலா எக்ஸாக்டாக எப்படி கிருஷ்ணாவுடைய லீலை பௌகுண்ட லீலை சொல்கிறோம். கிருஷ்ணாவுடைய பருவத்தை வந்து கௌமாரம், அப்புறம் பௌகண்டம், கைஷோரம் அப்படின்னு பிரிக்கிறோம். கிருஷ்ணாவுடைய பருவத்தை கௌமாரம்னா 5 வயசு வரைக்கும் கிருஷ்ணா செய்த லீலைகள். பௌகண்டம் அப்படின்னா 5லிருந்து 10 வயசு வரைக்கும் கிருஷ்ணா செய்த லீலைகள். கைஷோரம் அப்படின்னா 10லிருந்து மேக்சிமம் 13 வரைக்கும் அதுக்கு மேலே போக மாட்டேன் கிருஷ்ணா. இப்படி கிருஷ்ணாவுடைய லீலைகளை இப்படி பிரிக்கிறோம். அதே மாதிரியே ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடைய லீலைகளை வந்து இதே மாதிரி பிரிச்சிருக்காரு. கௌமாரம், பௌகண்டம், இதே மாதிரி கைஷோரம் அப்படிங்கிற பிரிச்சிருக்காரு. ஸோ இப்படி நிமாயுடைய பௌகண்ட லீலையில் வந்து ஆக்சுவலி ஸ்ரீல விருந்தாவனதாஸ் தாக்கூர் ஸ்ரீ சைத்தன்ய பாகவதத்தில் வந்து நிமாயுடைய பால்ய லீலைகளை ரொம்ப விலாவரியாக வர்ணித்து எழுதியிருக்காரு ஸ்ரீ சைத்தன்ய பாகவதம். ஸ்ரீ சைத்தன்ய பாகவதம் வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரித்தாமிரதத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து விருந்தாவனதாஸ் தாக்கூர் சைத்தன்ய பாகவதத்தை எழுதி முடிச்சுக்கோம். இப்போ சைத்தன்ய பாகவதம் ஃபுல்லாகவே வந்து நிமாயுடைய பால்ய லீலைகள் அடங்கி மேக்சிமம் ரொம்ப விலாவரியாக எழுதியிருக்காரு. அதனால தான் பிற்காலத்தில் பிருந்தாவனத்தில் வந்து வைஷ்ணவ பக்தர்கள் எல்லோரும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி வேண்டிக்கிறாங்க. என்னன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய பால்ய லீலைகளை வந்து விலாவரியாக பிருந்தாவனதாஸ் தாக்கூர் எழுதியிருக்கார். ஸோ நீங்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சேஷ லீலைகள்னு சொல்லுவாங்க. சேஷ லீலைகள்னா பின்னாடி நடந்த லீலைகள், அவரோட சன்னியாசத்துக்கு அப்புறம் செய்த லீலைகள். இதை வந்து நீங்கள் வர்ணித்து எழுதணும் அப்படின்னு சொல்லி மூத்த வைஷ்ணவர்கள் எல்லோருமே பிருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமிகிட்ட கேட்குறாங்களாம். அவங்களோட வேண்டுகோளுக்கு பிரகாரம் தான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் சேஷ லீலைகளை வந்து ரொம்ப விலாவரி எழுதியிருக்கார், பின்னாடி நடந்த லீலைகள். அதனால தான் சைத்தன்ய சரித்தாமிரத்தில் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு, கௌரவ மகாபிரபுடைய பால்ய லீலைகளை வந்து அவ்வளவு விலாவரியாக கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி எழுதலை. ஏன்னா அதை ஏற்கனவே பிருந்தாவனதாஸ் தாக்கூர் சைத்தன்ய பாகவதத்தில் விலாவரி எழுதியதுனால அது திரும்பவும் விளக்கம் கொடுக்கல. இது அவரே வந்து சொல்கிறார் பல ஸ்லோகங்கள். ஸோ சைத்தன்ய பாகவதத்தை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா நிமாயுடைய ஃபுல் பௌகுண்ட லீலைகள், பால்ய லீலைகள் வந்து ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு.
ஒரு சில லீலைகளை நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை நிமாய் சிறு பாலகனாக இருக்கும் பொழுது ஜெகநாத் மிஸ்ரா அண்ட் சச்சி மாதா அவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு சன்னியாசி வரார். சன்னியாசி நார்மலி அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னியாசி வந்து யாருடைய வீட்டுக்கு வேணால் போகலாம். ஏன்னா அந்த காலத்தில் கல்ச்சர், அந்த கலாச்சாரம் இருந்தது. சன்னியாசிகள் வந்து கிரகஸ்தர்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா கிரகஸ்தர்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் வரவேற்பாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்று இவர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், இவர் வந்து நம்மளுக்கு கிருஷ்ணரை பற்றி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நார்மலி குடும்ப வாழ்க்கை சொல்லும்பொழுது அதில் நிறைய பிக்கல் பிடுங்கல்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ அவங்க அதுவே ஆழ்ந்து போயிடுவாங்க. அதுதான் அந்த ரஜஸ்துடைய பவர், ரஜஸ்துடைய சக்தி வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் ஒரு வார்த்தையே வருது, குணப்பிரவாகான்னு ஒரு வார்த்தை வருது 3வது காண்டத்தில். குணப்பிரவாகனா குணங்கள் வந்து முக்குணங்கள் எப்படியாமா பிரவாகம் ஃபோர்ஸ், பயங்கர ஃபோர்ஸ் தான் குணங்கள் அப்படியே இழுத்துட்டு போயிருங்க. இதே நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில். பல நேரங்களில் இந்த ரஜோகுணம் தமோகுணம் எப்படி நம்மளை இழுத்துட்டு போகிறதுங்கிறது நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து இதை மாதிரிய எவ்ரி டே வந்து ஜட உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் வந்து இந்த குணங்களுடைய ஃபோர்ஸ் ஹெவி அது இழுத்துட்டு போயிடும். அப்போ அந்த ஃபோர்ஸில் அவங்களால கிருஷ்ணரை நினைக்க முடியாமல் அவங்க வந்து ஆழ்ந்து போயிடுவாங்க. அதனால் அந்த காலத்தில் வந்து கிரகஸ்தர்கள் எப்படின்னா சன்னியாசிகள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் ரொம்ப பாக்கியமாக கருதுவாங்க. ஏன்னா சன்னியாசிகள் என்ன பண்ணுவார், அவர் வந்து அபயம் சத்வசம் சொத்து ஞான யோக விவஸ்துதி பகவத்கீதையில் கிடைக்கிற மாதிரியா ஒரு சன்னியாசியுடைய ஒரு லட்சணம் என்ன அப்படின்னா சத்வசம்சுத்தி. சத்வசம்சுத்தி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்வசம்சுத்தி அப்படின்னா தன்னுடைய உணர்வை தூய்மைப்படுத்தி கொண்டவர். நம்மளுடைய உணர்வு எப்பொழுதுமே இப்போ வந்து எப்படி இருக்கு, நம்மளுடைய உணர்வு எப்பொழுதுமே அகம் அண்ட் மமீதி இதில் தான் ஆழ்ந்திருக்கோம் இல்லையா. நம்மளுடைய உணர்வில் பார்த்தீங்கன்னா நான், எனது, என்னை சார்ந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் நம்ம எப்பொழுதுமே இருக்கும். அது பேர் தான் மாயாவோட தாக்கம். ஆனால் இந்த சன்னியாசிகள் வந்து அவங்க எப்படியாமல் சத்வசம்சுத்தேன்னா அவர்கள் தன்னுடைய இருப்பை தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள், அல்லது தன்னுடைய உணர்வை கிருஷ்ண உணர்வில் வைத்திருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிருஷ்ணரை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்பாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜோக்கா சொல்கிறேன், இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வந்து ஒரு போர்டு எழுதி தொங்க விட்டுருவாங்க. உத்தரவின்றி உள்ளே வராதே அப்படின்னு. சரி, பணக்கார வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு எழுதி தொங்க விட்டுருவாங்க, உத்தரவின்றி உள்ளே வராதே. அப்புறம் சில போர்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்புறம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாய்கள் ஜாக்கிரதை, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்று உள்ளே வரவும். இதெல்லாம் கலாச்சாரம், கல்வியத்தினுடைய அந்த கலாச்சாரம், ஆன்மீக கலாச்சாரம் வந்து சீரழி இருக்கு. அதனால் தோப்பா ரொம்ப அறிவிச்சுருவார். இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்கார வீட்டில் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கும். நாய், அதுக்கப்புறம் வந்து பெரிய எலக்ட்ரிக் லாக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, எலக்ட்ரானிக் லாக்கெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் கூட்டி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாமா, சன்னியாசிகள் வந்து விலைக்கு போயிடுவாங்களாமா, அது கூட வரமாட்டாங்களாமா. அதனால் அவர்களுக்கு அந்த கருணை கிடைக்க அதுன்னு தோப்பார் வளர்த்து எழுதுகிறார். இது கலியுகத்தினுடைய கலாச்சார சீர்கேடுகள். பாதுகாப்புங்கிற போர்வையில் ஆன்மீகத்தினுடைய வாய்ப்பே இல்லாமல் போகிறது. கலி வந்து இந்த மாதிரி தடுக்கிறது. ஓகே, ஸோ ரைட், தட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக். இந்த ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதா அப்படி கிடையாது. அவங்க வந்து முன்னாடியே ஜெகநாத் மிஸ்ரா எப்படியாமா சாஸ்திரத்தினுடைய மத கொள்கைகளை ரொம்ப செவ்வனே கடைபிடிப்பாங்க. அதனால் அவருடைய வீட்டுக்கு திடீர்னு இந்த ஒரு சன்னியாசி வரார். சன்னியாசி வந்த உடனே ஜெகநாத் மிஸ்ராவுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சன்னியாசியுடைய பாரகமனத்தில் வாஷ் பண்ணி அவர் அந்த வாட்டை எடுத்து குடிக்கிறார்.
அதை வந்து தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, நிமாய் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஜெகநாத் மிஸ்ரா. அதுக்கப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா வந்து ஒரு வேண்டி கேட்டுக்கிறார் சன்னியாசிட்டார். அந்த காலத்தில் எல்லாம் சன்னியாசி எப்படின்னா அவங்களே வந்து உணவுப் பொருளை வந்து சமைப்பாங்க. உணவுப் பொருளை கொடுத்துடணும், அவங்களே சமைத்து அவங்களே பகவானுக்கு நைவேத்தியம் செய்து அப்படி தான் அவங்க பிரசாதமாக எடுத்துக்கொள்வாங்க. இது அந்த காலத்தில் இருந்த சன்னியாசிகளுடைய வழக்கம். இந்த கலாச்சாரம் தான் வெரி பியூட்டிஃபுல் கலாச்சாரம். ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கலியுடைய வேலை என்னன்னா கலாச்சாரத்தை வந்து சீர்கேடு பண்ணிடுவாங்க, கலாச்சாரத்தை அழிச்சுட்டு வச்சுக்கோங்க. கலியுடைய பிளான் இதுதான், திட்டம் இதுதான். கலாச்சாரத்தை நசிய பண்ணிட்டோம்னா, அழிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா தென் பக்தியை வந்து பெற முடியும். ஏன்னா அந்த பக்தி வந்து இந்த கலாச்சாரம் மேலதான் பக்தியை வந்து பெற முடியும். நீங்க பாருங்களேன், ஸ்ரீமத் பாகவதத்திலே பார்த்தீங்கன்னா பரிஷித் மகாராஜா என்ன கலாச்சாரம் பாருங்க, எவ்வளவு பணிவோடு அவர் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து அப்ரோச் பண்ணுறார். ரொம்ப பணிவோடு பவ்யமாக அவரை போற்றி புகழ்ந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேள்வி கேட்கிறார். இந்த கலாச்சாரம் அவர் ராஜாவாக இருந்தாலும் கூட. ஸோ இந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப சாதகமானது நம்மளுடைய பக்தியை வளர்த்து கொள்வதற்கு. அதனால கலி என்ன பண்றாரு, இப்ப கலாச்சாரத்தை நசுக்கிறார். எங்கெங்கெல்லாம் கலாச்சாரம் இருக்கோ அது எல்லாத்தையும் அங்கே நசுக்கிறார். அப்போ வந்து பக்திக்கு இடமெல்லாம் போய் பக்தியை தர முடியாது. கலாச்சாரம் சீர்கேடு ஆட்சி வச்சுக்கோங்க, பாவச்செயல் அதிகரிக்கும், பாவச்செயல் அதிகரிக்கும். பட் 500 வருஷங்களுக்கு முன்னாடி பாருங்க, ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா வந்து எவ்வளோ அற்புதமான கலாச்சாரத்தை கடைபிடித்தாங்க. ஈவன் நீங்க ஸ்ரீமத் பாகவதத்தை பார்த்தீங்கன்னா தேவகி வசுதேவர் கூட அவருடைய அரண்மனைக்கு வந்து நாரத முனிவர் வரும்பொழுது, தேவகி வசுதேவர் யாரு, கிருஷ்ணனுடைய அப்பா இல்லையா? ஆனா அவருடைய அரண்மனைக்கு நாரத முனிவர் வரும்போது நாரத முனிவர் அவர் முழு மரியாதையோடு வரவேற்கிறாங்க. அவர் பாரகமனத்தை வாஷ் பண்ணி அது கேள்வி கேட்கிறாங்க. வசுதேவர் கேள்வி கேட்கிறார் நாரத முனிவர்கிட்ட. ஏன் அவர் கிருஷ்ணாவுடைய தந்தையில் அவர் எதுக்கு கேள்வி கேட்கணும்? அதனாலதான் கலாச்சாரம் நாரத முனிவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார் ஆன்மீக விஷயம். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் நீங்க பெரிய உரையாடல், வசுதேவருக்கும் நாரத முனிவருக்கும் நடந்த உரையாடல் பெரிய உரையாடல். ஸோ இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்துடைய தொகுப்பு நீங்கள் பார்க்கலாம், ரைட்? ஸோ ஜெகநாத் மிஸ்ரா இந்த சன்னியாசிக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுத்து நீங்களே சமைத்து நீங்களே வந்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்து இது பிரசாதமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இதை வந்து நீங்கள் விருந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் விருந்து சாப்பிடாம போகக்கூடாதுன்னு அவர் வந்து ஜெகநாத் மிஸ்ரா ரொம்ப பணிவோடு அவரை பாதத்தை பிடிச்சி கேட்கிறார். சன்னியாசி வந்து ரொம்ப திருப்தி அடைந்து ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் ஜெகநாத் மிஸ்ரா கொடுத்துட்றாரு. அந்த உணவுப் பொருட்களை வைத்து அவர் சமைக்கிறார். சமைச்சிட்டு சன்னியாசி வந்து பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அங்கே வந்து பகவான் கிருஷ்ணா அவருடைய விக்கிரகம் இல்லையா, அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி இந்த போகான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உணவு பதார்த்தம் அதை வந்து நைவேத்தியம் செய்கிறார். நைவேத்தியம் செய்து அவர் மந்திரத்தை கண்ணை மூடிட்டு மந்திரம் சொல்கிறார். மந்திரம் சொல்லும்போது அவர் என்ன சொல்வார், கிருஷ்ணா தயவு செய்து இதை வந்து இந்த போகாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேண்டுறார். அப்போ அந்த வீட்டில் வந்து யார் இருக்காரு, நிமாயோ வந்து சின்ன குழந்தை, சிறுவர், ரொம்ப குருத்தனம் சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, எக்ஸாக்டாக கிருஷ்ணா மாதிரியே. கிருஷ்ணா எப்படி நிறைய நம்ம பாஷையில் சொல்லணும்னா அது குறும்புத்தனம், ஆனால் அது நீலைங்க. இந்த குறும்புத்தனங்கிறது வந்து நம்மளுடைய கலோக்கியல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனால் ரொம்ப இனிமையான பல 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 சுவையான லீலைகள் செய்பவர் அவங்க நிமாய். ஸோ இந்த குழந்தை நிமாய் உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்து இங்கே பகவான் வந்து பகவானுக்கு முன்னாடி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு இருக்கை ஒன்று கொடுக்கணும், ஆசனம் இல்லையா. நம்ம எல்லாம் உட்காந்து தானே சாப்பிடுவோம். பிரசாதம் சாப்பிடும்போது ஒரு சின்ன ஒரு ஆசனம் போட்டுப்போம் இல்லையா, ஒரு பாயோ இல்லை ஏதோ போட்டு அது மேலே உட்காந்து பிரசாதம் சாப்பிடுவோம். அந்த மாதிரியே பகவான் அவர் நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு ஒரு குஷன் சீட் கொடுப்போம். நம்ம கோயிலே இந்த மாதிரி ஜெகநாதருக்கு நைவேத்தியம் பண்ணும்பொழுது குஷன் சீட் கொடுப்போம் ஜெகநாதர். அதில் ஆவாகனம் பண்ணுவோம், குஷன் சீட்டில் வந்து நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு வேண்டிப்போம். அதே மாதிரியே இவர் வந்து சன்னியாசியும்
பகவான் கிருஷ்ணாவை வந்து கூப்பிடுறார், தயவு செய்து இங்கே வாருங்கள், இந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொன்ன உடனே நிமாய் எங்கிருந்தே ஓடி வரும். நிமாய் குழந்தை நிமாய் நேரம் என்ன பண்ணுறாரு, அந்த குஷன் சீட்டில் ஏறி உட்காந்துட்டு இவர் கண்ணை மூடிட்டு மந்திரம் சொல்றதுக்குள்ள பிளேட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்றாரு. குழந்தை நிமாய் எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்து அவர் வந்து அப்படி கவர்ச்சிகரமான புன்னகை. சிவன் பாகவதத்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தமிழில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், மந்தகாச புன்னகைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது சமஸ்கிருத வார்த்தை. ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த வார்த்தை வருது, மந்தம் ஜஹாசா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த வார்த்தை வருது. ஸோ மந்தஹாச, ஹாசன புன்னகை, ஹாசன புன்னகை. மந்தஹாச அப்படின்னு என்னன்னா கவர்ச்சிகரமான புன்னகை, வசிய வைக்கக்கூடிய புன்னகை. ரைட்? கிருஷ்ணனுடைய புன்னகை, நிமாயுடைய புன்னகை எப்படிப்பட்டது அதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு. நீங்கள் பாருங்க, ஸ்ரீமத் பாகவதத்தில் கோபியர்கள் பாருங்க, கோபியர்கள் கிருஷ்ணனுடைய துவம்சயாஸ்மிதா, துவம்சனாஸ்மிதா, கிருஷ்ணனுடைய இந்த கவர்ச்சிகரமான புன்னகையை வந்து பார்க்கும் பொழுது கோபியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய இந்த கர்ப்பமெல்லாம் அழிஞ்சு போயிருக்காங்க. அப்படி கோபியர்கள் வந்து கிருஷ்ணனுடைய புன்னகையை வர்ணித்து பாடுறாங்க, துவம்சனாஸ்மிதா. ஸோ கிருஷ்ணனுடைய புன்னகை கூட வந்து அப்படிப்பட்டது. ஸோ இந்த நிமாய் என்ன பண்ணுறாரோ, ரொம்ப கவர்ச்சிகரமான புன்னகை, அது செலுத்திட்டு அப்படி அந்த குஷன் சீட்டில் உட்காந்துருக்கார். குஷன் சீட்டில் இந்த சன்னியாசி மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்தா பிளேட்டில் ஒன்றுமே இல்லை. நிமாய் எல்லாத்தையும் சாப்பிட்டு அவர் வந்து நிமாய் சிரிக்கிறார். ரொம்ப கவர்ச்சிகரமான புன்னகை. இது வந்து சன்னியாசி வந்து ஓகே, குழந்தை நிமாய், இந்த குறும்புத்தனம் அவருக்கு பகவானுக்கு தெரியல, நிமாய் வந்து பகவானுக்கு தெரியல. குழந்தை நிமாய் ஏதோ குறும்புத்தனமாக பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நேராக போய் ஜெகநாத் மிஸ்ரோட சொல்கிறார், உங்கள் குழந்தை நிமாய் இந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அப்படி சொன்ன உடனே ஜெகநாத் மிஸ்ரா ரொம்ப வருந்துறார். சன்னியாசிக்கு வந்து பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறார், தயவு செய்து மன்னிச்சிருங்க, என்னுடைய குழந்தை நிமாய் வந்து சிறு குழந்தை, அவருக்கு பெருக்க அந்த விவரம் தெரியாது, நீங்கள் அவரை மன்னிச்சிருக்க, நீங்கள் திரும்பவும் நீங்கள் சமைக்கணும், திரும்பவும் உணவுப் பொருட்கள் கொடுக்குறேன், நீங்கள் திரும்பவும் சமைத்து நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் பிரசாதம் ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது, நீங்கள் பட்டினியை போகக்கூடாது, இது என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் இதை நிராகரிக்கக்கூடாதுன்னு ஜெகநாத் மிஸ்ரா வேண்டி கேட்கிறார். இது சொல்கிறார் சன்னியாசி, சொல்கிறார், பரவாயில்ல, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஓகே, பகவான் எதிர்ஷா லாப சந்துஷ்டோ. ஒரு சன்னியாசி எப்படின்னா எதிர்ஷா லாப சந்துஷ்டோ, அவர் என்ன கொடுக்குறாரோ. ஒரு தூய பக்தர் எப்படிப்பட்டவன், கிருஷ்ணருடைய விருப்பம் பிரகாரம் எதிர்ஷா லாப சந்துஷ்டோ, எது கிடைக்கிறதோ அதை பெற்று திருப்தி அடையணும். இது தூய பக்தருடைய லட்சணம். ஒரு தூய பக்தர் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு ஆசைப்பட மாட்டார். எது கிடைக்கிறதோ அது வந்து சத்துவகுணம், சத்துவகுணம். ரைட்? ரஜசோ லோபையே வச்ச அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரஜகுணம்னா எப்படி, லோபா, உடனே பேராசை வந்துருப்பாங்க. ரஜகுணம்னாலே உடனே பேராசை வந்துடும், மேலும் வேணும் மேலும் வேணும் மேலும் வேணும் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க, தீர்வே கிடையாது. ஆனால் சத்துவகுணம் எப்படி, எதிர்ஷா லாப சந்துஷ்டம், சந்துஷ்டம்னு திருப்தி ஆகிடும். கிருஷ்ணன் எல்லாருக்கும் ஒரு கோட்டை கொடுத்துருக்காரு, அதை கிட்ட திருப்தி அடைவார்கள். அதனால இந்த சன்னியாசி சொல்றாரு, பரவாயில்ல, நீங்கள் வருந்தாதீங்க, எனக்கு பகவான் கிருஷ்ணா இன்னைக்கு இதுதான் பண்ணிட்டார் போல இருக்கு, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஜெகநாத் மிஸ்ரா விட மாட்டேங்கிறார், அதெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் பட்னியாக போகக்கூடாது, திரும்பவும் நீங்கள் சமைக்கணும், நீங்கள் உணவுப் பொருளை கொடுக்க வேண்டி கேட்கிறார். ஸோ இவருடைய வற்புறுத்தல் பிரகாரம் சன்னியாசி திரும்பவும் சமைக்கிறார். உணவுப் பொருளெல்லாம் எடுத்து திரும்பவும் சமைக்கிறார். இந்த தடவை சமைத்துட்டு இந்த தடவை ஜெகநாத் மிஸ்ரா என்ன பண்ணுறாரோமோ, நிமாய் இந்த திரும்பவும் வந்து இந்த குறிப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நிமாயை வந்து அவர் வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து பூட்டி வச்சுருந்தார். குழந்தை நிமாயை ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தார். இப்போ வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாத் மிஸ்ரா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இவர் வந்து வழக்கம் போல் அதில் சமைச்சிட்டு கிருஷ்ணாவுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறார். கொண்டு போய் வைத்துட்டு அந்த சீட்டெல்லாம் போட்டு
குஷன் சீட்டில் போட்டு, ஓ கிருஷ்ணா தயவு செய்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நிமாய்க்கு இருப்பு கொள்ளலை. அந்த ரூமுக்குள்ளே வந்து நிமாய்க்கு இருப்பு கொள்ளலை. என்னைய கூப்பிடுறாரு. ஸோ நிமாய் உடனே அவர் கட்டி போட்டு ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. ரூம் கதவு தான் சமைக்கிறது. நிமாய் ஓடி வந்துடுறார். நிமாய் ஓடி வந்து திரும்பவும் அந்த குஷன் சீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த சன்னியாசி கண்ணை திறந்து பார்த்தா நிமாய் உட்காந்துருக்கார். குழந்தை நிமாய் ரொம்ப காட்சிகரமான புன்னகையை செலுத்திட்டு அண்ட் இவர் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. இது எல்லாத்தையும் சாப்பிட்ட உடனே இவர் வந்து ஓகே திரும்பவும் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி போய் நேரம் ஜெகநாத் மிஸ்ரோட போய் சொல்றார், நான் தான் சொன்னேனே இன்னைக்கு எனக்கு பகவான் கிருஷ்ணா இதுதான் அமைச்சிருக்கார், நீங்கள் கவலைப்படாதீங்க, இது பிரியர் கூட்டம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றார். ஜெகநாத் மிஸ்ரா உடம்பு அதான் கலாச்சாரம் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்க, நீங்கள் பட்டினியை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் நீங்கள் சமைக்கணும்னு உணவுப் பொருள் கொடுக்குறாரு. இந்த தடவை ஜெகநாத் மிஸ்ரா என்ன பண்ணுறாரோ பாருங்க, பியூட்டிஃபுல். பக்கத்து வீட்டு லேடிஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. பக்கத்து வீட்டு லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு நிமாயை வந்து ஒரு ரூமுக்குள்ள உட்கார வைத்து சுற்றிங்கிற எல்லா லேடிஸும் உட்கார வச்சிருக்காரு. பக்கத்து வீட்டு லேடிஸ் எல்லாரையும் உட்கார வச்சு அதுக்கப்புறம் வெளியே பூட்டி இப்படி பண்ணிடுறாரு. இப்படி நிமாய் வரணும் அப்படின்னா இந்த எல்லா பெண்கள்லாம் இருக்காங்களே இவங்களெல்லாம் தாண்டி வரணும், அவங்க வந்து நிமாய் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு. ஸோ இப்படி 3ஆம் தடவை இந்த சன்னியாசி சமைக்கிறார். சமைத்துட்டு ரொம்ப நடுமிசி ஆயிடுது. ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதா வந்து அப்படியே கொஞ்சம் சோர்ந்து போய் தூங்கிடுறாங்க. எங்கள் 3ஆம் தடவை சமைத்து இந்த சன்னியாசி வந்து இந்த பதார்த்தங்கள் எல்லாம் கொண்டு வைக்கிறார் கிருஷ்ணாவுக்கு முன்னாடி கிருஷ்ணன் சீட்டில் போட்டு, கிருஷ்ணா தயவு செய்து வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ரூமில் நிமாய் பார்க்குறாரு. நிமாய் வந்து சுற்றி எல்லா பெண்களும் வந்து நிமாயை வந்து விடாமல் நிமாய்க்கு முன்னாடி உட்காந்து பாட்டெல்லாம் பாடி நிமாயை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ நிமாய் என்ன பண்ணுறாரோ தன்னுடைய கண் அசைவினால அங்கே சுற்றி உட்காந்துருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் தூக்க வச்சிடுறாங்க. ஸோ எல்லா பெண்களும் அப்படி மயங்கி சொக்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ நிமாய் உடனே எழுந்திருக்கிறார், வேகமாக எழுந்திருக்கிறார். ஏன்னா அவர் கூப்பிட்றாரு இல்லையா. ஸோ கதவு தானே திறக்கிறது, நிமாய் போயிடுறார். உட்கார்ந்து இந்த குஷன் சீட்டை போய் உட்காந்துருக்காரு. சொல்றார் நிமாய் சொல்றார், சன்னியாசி என்னை அவனுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. நிமாய் வந்து அந்த குஷன் சீட்டில் உட்காந்துட்டு சன்னியாசி கேட்குறாரு, திரும்புவியா அப்படின்னு கேட்கிறார். 3ஆம் தடவை நீ வந்துட்டியா, என்ன எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்கிறாரு சன்னியாசி. நிமாய் சொல்றாரு, நீங்க தான் என்னை கூப்பிட்டீங்க, நீதான் என்னை கூப்பிட்டு அதனால நான் வந்தேன் சொல்றாரு நிமாய். சன்னியாசி சொல்றாரு, நான் ஒன்னு கூப்பிடலையே, நான் கிருஷ்ணா தானே கூப்பிட்டேன், ஒன்னு கூப்பிடலையே அப்படின்னு சன்னியாசி சொல்றாரு. நிமாய் சொல்றாரு, சன்னியாசி என்னை தெரியலையா, உனக்கு யாரும் தெரியலையா, பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தர்ஷனம் கொடுக்குறாரு நிமாய் ரகசியமா. ஏன்னா வீட்டில் ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதா அப்படின்னு ரொம்ப சோர்ந்து தூங்கிடுறாங்க. அண்ட் இங்கே எல்லா பெண்களும் வந்து இவருடைய யோகமாய சக்தியாக எல்லாரும் தூங்க வச்சிடுறாரு. ஸோ அப்போ அந்த வீட்டில் முடிச்சுட்டு இருக்கிறது யாரு, இந்த நிமாய் மற்றும் இந்த சன்னியாசி மட்டும்தான் நம்பிசி. ஸோ நிமாய் சீக்கிரட்டாக கூட அவங்க கொஞ்சம் தர்ஷனத்துக்கு கொடுக்குறாரு. தன்னுடைய ஃபஸ்ட்டு வந்து 4 கைகளுடைய பகவான் நாராயணமாக தர்ஷனம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் 2 கைகளோட புல்லாங்குழல் ஏந்திய ஷாமசுந்தர கிருஷ்ணாவாக தர்ஷனம் கொடுக்குறார் நிமாய் சன்னியாசிக்கு. சன்னியாசி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை கொடுக்குறாரு. நிமாய் சொல்றார், ஓ சன்னியாசி, முன் ஜென்மத்தில் நீ என்னை வழிபாடு செஞ்சிருக்க, முன் ஜென்மத்திலேயும் நீ என்னுடைய சிறந்த பக்தன், அதனால தான் உனக்கு இந்த அபூர்வமான இந்த தர்சனத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு நிமாய் வந்து சொல்கிறார். அந்த சன்னியாசி ரொம்ப புலகாங்கிதம் இல்லையா, உன்னத ஆனந்தம், இந்த உன்னத ஆனந்தத்தை நிமாயை பலவாறு போற்றி புகழறார். அப்போ நிமாய் சொல்கிறார், இந்த ரகசியத்தை நீ பார்த்துக்க, இதை நீ வந்து யாருக்கு சொல்லக்கூடாது, ஒருத்தருக்கு இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா சன்ன கலவு எட் அவர் 3 யுகோது சத்துவா. இப்படி பிரகலாத் மகாராஜா வந்து பகவான் நரசிம்மதேவரை நோக்கி சத்தியத்தை பார்த்து சொல்றார்,
நீங்க கலியுகத்துல மறைந்துதான் நீங்க அவதரிப்பீர்கள். அதனால உங்களுக்கு என்ன பெயர்? திரியுகி. பகவானுக்கு என்ன பெயர்? திரியுகி. ஏன் திரியுகி? ஏன்னா 3 யுகத்துல தான் பகவான் வெளிப்படையாக அவதரிப்பார் பகவானாக. ஆனா கலியுகத்தில் மறைந்து அவதரிக்கிறார். அதனால சன்னக்கலவு, சன்னான மறைந்து. ஸோ திரியுகி. ஸோ சைத்தன்ய மகாபிரபு நிமா இங்க என்ன சொல்றாரு? ஒரு சன்னியாசி, நான் இந்த அவதாரத்தில் நான் பக்தராக நான் தோன்றி இந்த பிரேமையை உன்னத உஜ்வல ரசம் இதை எல்லாருக்கும் நான் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனால இந்த ரகசியம் நீ என்னைய தரிசனம் செஞ்சிருக்க ஷியாமசுந்தர கிருஷ்ணாவாக, பகவான் நாராயணனாக, இந்த ரகசியத்தை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது, இது என்னுடைய ஆணை அப்படிங்கிறது நிமாய் சொல்றார். இந்த சன்னியாசி திறம் ஏற்படுவார் பகவான் நிமாயுடைய இந்த ஆணையை. இந்த ரகசியத்தை நீ மெயின்டைன் பண்ணேன்னா நீ டெய்லி என்னை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நிமாய் இந்த வாய்ப்பு கொடுக்குறார். காரணம், நீ முன்ஜென்மத்தை என்னுடைய சிறந்த பக்தராக இருக்கிறதுனால உனக்கு நான் இந்த வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றேன். ஸோ நிமாய் இந்த சன்னியாசி என்ன பண்ணுறாராமோ, நிமாயுடைய வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே ஒரு வீட்டில் தங்கிக்கிறாராமா. அவர் வீட்டுக்கு எய்த்தாப்புல இன்னொரு வீட்டில் தங்கிட்டு அவர் சன்னியாசி டெய்லி நிமாயை சீக்கிரட்டாக அவங்க தரிசனம் பண்ணி வராங்க. இந்த பால்ய லீலையும் சைத்தன்ய பாகவதத்தில் ரொம்ப அற்புதமாக இது வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீல பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். ஸோ எப்படி பகவான் சைத்தன்ய மகாபிரபு, கௌரவ மகாபிரபுடைய லீலைகள் ரொம்ப ரொம்ப கவர்ச்சிகரமானது. நிறைய சொல்லுங்க. முகுந்த தட்டா சைத்தன்ய சரிதா அப்படின்னு சொல்லி அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய பால்ய லீலைகளை எழுதியிருக்கார். இது மாதிரி நிறைய ஆச்சாரியர்கள், லோகநாதாஸ் தாக்கூர் சைத்தன்ய மங்களா எழுதியிருக்கார். ஸோ இப்படி வெரி பியூட்டிஃபுல். அவருடைய லீலைகள் தெய்வீகமானது. நம்ம எல்லோரையும் ஆட்கொள்வதற்கோசரம் பகவான் கிருஷ்ணா இந்த மாதிரி கௌரவ மகாபிரபுவாக அவதரித்து இந்த லீலைகள் செஞ்சிருக்கார். ஸோ இந்த கௌரவ பூர்ணிமா அன்னைக்கு நம்ம சைத்தன்ய மகாபிரபுகிட்ட, கௌரவ மகாபிரபுகிட்ட நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். நமக்கு எப்படியாவது அவருடைய தாமரை பாதங்களை நோக்கி கவர்ச்சி ஏற்பட வேண்டும், அவருக்கு நம்ம திரும்பி செல்லணுங்கிறது நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். நான் இங்கே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா கேட்கலாம். ஓகே, சரி. யாருக்கு கேள்வி இல்லைன்னா நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். 8:33 ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இங்கே எல்லாம் பொள்ளாச்சி, உடையம்மை மாத்தாடி என்ன கேள்வி? நீங்கள் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு என்ன கேள்வி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணலாமே. அன்மியூட் பண்ண முடியலையா உங்களால? Krishna, we can't unmute. Yeah. New podcast and new podcast. This is இப்போ உங்களுக்கு பாருங்க, அன்மியூட் பண்ண முடியுதா? சரி, ரைட். உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. பௌதிகமா எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னா, அப்போ நம்ம பக்த இதுல வளர்த்துக்கிறதுக்காக வேண்டி கொஸ்டின்ஸ் ப்ரே பண்ணலாமா பிரபு? பக்தியில வளரணும் அப்படிங்கிறதுக்காக பௌதிகமா கேட்கக்கூடாதுன்னா, அப்போ நம்ம இதுல அப்படி கேட்கலாங்களா பிரபு? நம்ம பக்தி வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது கேட்கலாம். பகவான் மேல நம்மளுக்கு பக்தி வர வேண்டும், அவரை நோக்கி நம்மளுக்கு கவர்ச்சி வர வேண்டும், பிரேமை வர வேண்டும், வேண்டிக்கலாம். தப்பே கிடையாது. அந்த மாதிரி பிரார்த்தனை கேட்கலாம். ரைட், அந்த மாதிரி பிரார்த்தனையை நீங்கள் கேட்கலாம். அது சாதகமானது தான். ஓகே, வேற யாருக்காவது என்ன கேள்வி? வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.
சத்யபிரகாஷ், உங்களுக்கு என்ன கேள்வி? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுஜி, சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய யுகம் வந்து கலியுகம் தானுங்களா இல்ல சைத்தன்ய மகாபிரபு அவர் இருக்கிறது கலியுகம். ஏன்னா அவருடைய நிறம் வந்து மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த அவதாரத்துல வந்து மஞ்சளா தான் இருந்தாரா அப்படின்னு நான் பாகத்துல படிச்சிருக்கேன். கலர்கள் நிறைய அந்த மாதிரி வந்து சிகப்பனா வந்தா ஒரு யுகத்துல வருது அப்படிங்க. அது என்ன காரணம் பிரபுஜி? அவர் கருப்பாதான் இருப்பார். கிருஷ்ணர் வந்து நீல கலர்ல பிளாக் தானே. பட் இந்த யுகத்துல கலந்த மாதிரி ஒரு மாறி தோன்றினாதான் நான் கேள்விப்பட்ட பாவத்துல. அது என்னங்கிறது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவர்ணம் உஷாத் கிருஷ்ணன் அப்படிதான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் கரபாஜன முனிவர் இந்த மாதிரி சொல்றார். கிருஷ்ணவர்ணம் துஷாத் கிருஷ்ணன் உஷா அங்க உப அங்க அஸ்திரபார்ஷதம் அப்படின்னு சொல்றார். இவர் வந்து கிருஷ்ணவர்ணம், இவர் கிருஷ்ணா தான், ஆனால் துஷா கிருஷ்ணன். நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணான்னா என்ன அர்த்தம்? பிளாக். கிருஷ்ணானா பிளாக். முராரி கத்துக்கு ரொம்ப அருமையாக சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, நார்மலி பிளாக் வந்து இந்த உலகத்தில் பிளாக் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கார் இல்லையா? ஆனால் கிருஷ்ணா எப்படியாமா, கிருஷ்ணா பிளாக் கலர் இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமான அழகம். ஏன்? ஜட உலக விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவர் கிருஷ்ணன். ஜட உலக விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவர் கிருஷ்ணன். ஸோ கிருஷ்ணானா அப்போ என்ன அர்த்தம்னா பிளாக் மட்டும். ஆனால் ஸ்ரீமத் பாகவத் என்று சொல்வது கிருஷ்ணவர்ணம், இவர் கிருஷ்ணா தான், ஆனால் கிருஷ்ணா இவர் பிளாக் அல்ல. ஏன் அப்படின்னா இது வந்து சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி ஒரு கிளாஸுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவர் வந்து கௌரவ ரத்த ஷியாமலா ஸ்வேத ரூபக சைத்தன்யாத்மா சோய் சைத்தன்ய சத்திய பக்தகரோ பக்திதோ பக்தி வேத்ய அப்படிங்கிறது அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதர்வண வேதத்தில் வரக்கூடிய சைத்தன்ய உபனிஷதம் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் எடுத்திருக்காரு அவதாரம். ரெட் கலர் அவதாரம் யாரு? வராகமூர்த்தி. அதுக்கப்புறம் வந்து ஷியாமலான்னா பிளாக் கலர், அவர் வந்து கிருஷ்ணா. ஸ்வேத ரூபக ஸ்வேதான்னா ஒயிட். ஸோ ஒயிட் கலர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பலராமரையும் குறிக்கும். அதுக்கப்புறம் ஸ்வேத வராகமூர்த்தியும் குறிக்கும். வராகமூர்த்தி வந்து ஒயிட் கலர் வராகமூர்த்தியும் இருக்கார், ரெட் கலர் வராகமூர்த்தி இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஈவன் நரசிம்மதேவரும் ஒயிட் கலர் இருக்காங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இந்த கலர்லாம் எடுத்திருக்கார். அண்ட் இப்பொழுது எடுக்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா கௌரா ரத்த ஷியாமலா ஸ்வேத்த ரூபங்க. ஸோ கௌரானா கோல்டு கலர். இது வந்து பல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால சைத்தன்ய மகாபிரபு அதே கலர்ல வர்றாரு. இங்க பார்த்தீங்கன்னா கோலோகம் ச பரித்யாஜ்ய லோகானாம் பிராணகாரணா கலோ கௌரங்க ரூபேன லீலா லாவண்ய விக்கிரக அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துக்கு மாதிரி சொல்லியிருக்கு. கலோ கௌரங்க ரூபேனா கோல்டன் கலர். ஸோ மஞ்சள் கலர்னு சொல்றதை விட உருக்கிய பொன். எப்படி தங்கத்தை வந்து உருக்கும் பொழுது அதனுடைய கலர் வந்து ஷைனிங் வரணும். தங்கம் வந்து ரா கோல்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்காது. ஆனால் தங்கத்தை எந்த அளவுக்கு மெருகேற்றுன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபயரில் போட்டு இது பண்ணும்போது தான் அதோட ஷைன் எரிகை. அந்த மாதிரிய இங்கேயும் ஹரி புரத சுந்தர ஜுதி அப்படிதான் சொல்லியிருக்கு. புரதான்னா மோல்டன் கோல்டு, உருக்கிய பொருள். வெறும் மஞ்சள் கலர் கிடையாது, உருக்கிய பொன்னீர் அப்படின்னு. அது வந்து அவருடைய விருப்பம். ஏன் இந்த கலரை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து பகவானுடைய விருப்பம். இப்போ வந்து வராகமூர்த்தி ஏன் ரெட் கலர் அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய விருப்பம், அவருடைய ஓன் ஸ்வீட் வெல். ஓகேங்களா? ஓகே. இந்த இளவரசி மேடம் உங்களுக்கு என்ன கேள்வி? இளவரசி மாதாஜி உங்களுக்கு என்ன கேள்வி? சன்னியாசிகள்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு சொன்னீங்க. சன்னியாசிக்கு வரணும், பிரசாதம் நைவேத்தியம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா, அதுக்கு
வரலாம்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது ஏற்கனவே பக்தி வீட்டுக்கும் சன்னியாசிகள் வரலாம் இல்லைங்கிறதும் ஏற்றுக்கொள்ளலாம். இங்க பாத்தீங்கன்னா நமோ அகிஞ்சன வித்தாய நிவத்தாய குணவிருத்தையே அப்படின்னு வந்து குந்தி தேவி படுறாங்க. கிருஷ்ணவே வந்து யாருடைய சொத்தாமா? ரொம்ப ஏழையினுடைய சொத்தாமா. ஜட ரீதியான வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு நபருடைய சொத்து வந்து கிருஷ்ணாவும். அதனால வறுமை வந்து ரொம்ப ஆக்சுவலி சாதகமானது. நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு ரொம்ப சாதகமானது வறுமை. அது வெளிப்புற ரீதியா பார்க்கும்போது அது கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் அந்த நபர் வந்து சீக்கிரமாகவே பக்தியை எடுத்துக்கொள்ள முடியும். அது வந்து ஒரு பாக்கியம். காலையில் ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பக்தி தான் ஆக்சுவலி பொக்கிஷம், மிக உயர்ந்த செல்வம் பக்தி தான். அதை பெறுவதற்கு சாதகமான சூழ்நிலை வறுமை. அதனால நீங்க சொல்ற மாதிரியா சன்னியாசிக்கு வந்து வறுமை, பணக்காரர் இந்த வித்தியாசம்லாம் கிடையாது. இந்த வித்தியாசம் கிடையாது. கமலோஸ்ட்ராஸ்வ காஞ்சன அவர்தான் பகவத்கீதையில் படிக்கிறோம். அவர் தங்கத்தையும் சரி ஸ்டோனிங் கல் ரெண்டுத்தையும் சமமாக தான் பார்ப்பாருன்னு அப்படிதான் நம்ம பகவத்கீதையில் படிக்கிறோம். ஸோ வேறுபாடு கிடையாது, எங்கே வேணால் போகலாம். ஓகேங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஓகே, அமிர்தமயி விசாகா மாதாஜி, உங்களுக்கு என்ன கேள்வி? அமிர்தமயி விசாகா மாதாஜி, உங்களுக்கு என்ன கேள்வி? அன்மியூட் படித்து இங்கே கேட்கலாம். அன்மியூட் பண்ணுங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு, இது ரெகுலர் 16 ரவுண்டுக்கு பண்றோம். ஆனாலும் வந்து அந்த ஒரு டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஆனா ஒரு வாட்டி 65 ரவுண்டு பண்ணும்போது 44 ரவுண்டு தான் வந்து எனக்கு அந்த எல்லாருமே சுத்தி எல்லாருமே கிருஷ்ணர் மாதிரி தெரிய ஆரம்பிச்சாங்க. ஆனா ரெகுலர் பண்ற 16 ரவுண்ட்ல வந்து எனக்கு அந்த ஒரு இதே தெரியுது. ஆனா இப்போ 16 ரவுண்டு பண்ணா போதும் எடுத்து வைக்கிறோம். அப்ப இது எப்படி டெய்லி 65ன்றது பாசிபிள் இல்லை. அந்த மரணமும் பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அந்த தெய்வீக ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுடைய சாமர்த்தியத்தினால அதை பெற முடியாது. கிருஷ்ணத்திலிருந்து சரியா கேக்குதுங்களா? இப்ப ஓகே, வேற யாரோ பேசுறாங்க. ஓகே, ஸோ கிருஷ்ணரை நோக்கி நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் அது வரணுங்கிறது வந்து அது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் சார்ந்து இருக்கிறது கிடையாது. நம்ம அறிவை சார்ந்தெல்லாம் பெற முடியாது. ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் பகவான் கிருஷ்ணா உள்ள பரமாத்மா உட்காந்துருக்காரு இல்லையா, அவரே விரும்பி சில நேரங்களில் நம்மளுடைய பயிற்சி, நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, 65 ரவுண்டு பண்ணும்பொழுது 44வது ரவுண்டில் உங்களுக்கு அந்த ஃபீலிங் சம்டைம்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் அவருடைய விருப்பம். அவர் அவிக்னேஸ்வரா, அவர் முழு சுதந்திரம் உடையவர். அதனால நம்ம வந்து சில நேரங்கள்ல நீங்க 64 மாலை பண்ணாலும் கூட ஒரு ஃபீலிங் வராமல் இருக்கும். அதுதான் அது என்ன தெரிகிறதுனா, நம்ம வந்து கிருஷ்ணரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர் அவிக்னேஸ்வரா, முழு சுதந்திரம் உடையவர். நம்ம வந்து யாசிக்கணும், சிம்பிளி அவர்கிட்ட யாசித்தே இருக்கணும். கிருஷ்ணா தயவு செய்து எனக்கு உங்களோட கருணையை வழங்குங்கள், எனக்கு வந்து உங்களோட நோக்கி நான் இயங்கணும், இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறதே நம்ம யாசிக்கணும். டெய்லி யாசித்து தான் நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்த முடியுமே தவிர நம்மளுடைய சாதனாவுடைய பக்குவத்தினாலெல்லாம் நம்ம இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பெற முடியாது. இது சிம்பிளி அது கிருஷ்ணனுடைய சர்வீஸ் பண்ண அகங்காரம் போகும். அதுதான் சொன்னேன். நான் ஒரு கிளாஸ் டிஸ்கஸ் பண்றது அப்படின்னா, நம்ம எல்லாருமே சிரவணம் கீர்த்தனம் வந்து அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவத்தோடு தான் செய்யறோம். நம்ம இன்னும் கிருஷ்ணா உன்னத அனுபவிப்பாளர்ங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம எல்லாருமே ஸ்டில் நானும் அனுபவிப்பாளர்னு நினைச்சிருக்கோம். அதோட தான் சேர்ந்து நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றோம், கிருஷ்ணரை பத்தி எல்லாம் கேட்கிறோம். அது மெதுவாக தான் அந்த அனுபவிக்கிற சுபாவம் குறையும்.
எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோம், ஜாஸ்தி கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றோம், ஜாஸ்தி கிருஷ்ணரை நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போலணும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அனுபவிக்கின்ற சுபாவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போகும். புரியுதுங்களா? ரைட். நம்ம எல்லாரும் இன்னும் அனுபவிக்கின்ற சுபாவத்தை விடவில்லை. கரெக்ட் தானே? நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா பிரசாதம்ங்கிற போர்வையில நிறைய விதவிதமான டேஸ்டி ஐட்டம்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அது அனுபவிக்கிற சுபாவம். அப்புறம் நம்ம ட்ரெஸ்ங்கிற போர்வையில காஸ்ட்லி வெரைட்டிஸ் ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கணும்னு ஆசைப்படுறோம். தட் இஸ் ஆல்சோ அதுவும் அனுபவிக்கிற சுபாவம் தான். இப்படி அனுபவிக்கின்ற சுபாவம் வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது. அது பல விதத்தில் அது துணிக்கும். இது நம்மளுக்கு முழுக்க போகும்பொழுதுதான் நமக்கு வந்து கிருஷ்ணர் மேல இடைவிடாமல் அந்த ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அதுக்கோசரம் கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுவாராமா, வேணும்ட்டே தன்னை மறைத்துக் கொள்வாராமா. பரோட்சவாதம் மமசாப்பிரியம் அப்படின்னு சொல்லியிருக்கு பாகவதத்துல. கிருஷ்ணா எப்பொழுதுமே தன்னை மறைச்சுக்கு வராங்க. அவ்வளவு சீக்கிரம் தன்னை பத்தி உண்டான அந்த டெங்கி அந்த ஃபீலிங்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அது ஏங்கும் பொழுது ஏக்கத்தினுடைய உச்சகட்டிக்கு போகும்போது கிருஷ்ணா வந்து அந்த ஃபீலிங்ஸை மெதுவாக மீன்ஸ் ஒரு துணி கொடுப்பாரு, திரும்ப கொடுக்க மாட்டாங்க, மறைச்சுப்பாரு. புரிஞ்சுதுங்களா? ஓகே பிரபு. நம்ம யாசிக்கணும், நம்மளோட ரோல் யாசிக்கிறதுனா பெக் பண்ணணும், பெக்கிங். இப்படிதான் நம்ம பெற முடியும் கிருஷ்ணா. ஓகே. எஸ், இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கேள்வியை வச்சுக்கலாம். 8:47 ஆயிடுச்சு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரகமேதி? கிரகமேதி அப்படின்னா கிரகஸ்தாவுக்கு நேர் எதிர்மாறானது கிரகமேதி. கிரகஸ்தா அப்படிங்கிறது வந்து அதாவது அவர்களுக்கு நோக்கம் என்னன்னா, கிரகஸ்தாவுக்கு வந்து கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்வது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கோசரம் அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பிரதானமான நோக்கம் இந்த கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்வது. ஆனால் கிரகம் மீதி வந்து ஆப்போசிட். கிரகம் மீதி எப்படின்னா அவங்களுக்கு பிரதானமான நோக்கம் புலனின்பம். புலனின்பம் வந்து பிரதானமான நோக்கம். அதுக்கோசரம் அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள போவாங்க. அதனால அவங்களுக்கு பேர் கிரகஸ்தா கிடையாது, அவங்களுக்கு பேர் கிரக மேதி. புரிஞ்சுதுங்களா? கிரக மேதிக்கு ஆன்மீகத்துல பக்குவம் அடையணும், கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கொள்ளும் இந்த மாதிரி நோக்கம்லாம் கிடையாது. அவர் சிம்பிளி புலனின்பம் தான். இதுதான் கிரக மேதி. ஓகேங்களா தெரியும்? ரைட். ஓகே, இன்னைக்கு முடிச்சுக்கலாம். 8:48 ஆயிடுச்சு. அடுத்த வாரம் அடுத்த நாள் இருக்கு. நாளைக்கு உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.